எது வந்தாலும் சரி கலங்காம நின்று ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட் உள்ள ஒரே ராசினா கும்பம் கும்பம் கும்பம். 7.5 சனி வந்தாலும் சரி அந்த சுக்கிரன் ராகு மட்டும் நல்ல யோகமா இருந்துட்டால் பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கறது யாரா அந்த கும்பராசியா இருக்கும் இருக்கும் இருக்கும். அதுக்கான நேரம் சூப்பரா வேலை செய்ய நீங்க பயப்படாதீங்க. கும்பராசிக்கு நல்ல யோகம் நல்ல நேரம் சூப்பரா பர்ஃபெக்டா இப்ப செம்மையா வேலை செய்யும் பாருங்க. அடிச்சு தூள் கலப்பணும் வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியில பாத்துங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும், தோல்வியே வராது. காதல் திருமணமோ இல்ல 2வது திருமணமோ குழந்தை பாக்கியமோ எல்லாமே சூப்பராமையும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. இப்ப இடம் வாங்குறது பூமி வாங்குறது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதாச்சும் வில்லங்க சொத்துல இருந்தா அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் இந்த சுக்கிர பயிற்சியில. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. குரு வழியில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரேச நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையான பயிற்சி அற்புதமான பயிற்சி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில. கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம், நட்பு கிரகம் ராகுவோட அந்த சுக்கிர பகவான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும். 1 அடுத்து குருவுடைய பார்வை சுக்கிர மேல படுது. 2 நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். யாரு ஜாதகத்துல நான் ஓப்பரா சொல்றேங்க, ராகு சுக்கிரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவான் வர்றாருன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்கிரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்போதுமே பாருங்க கும்பராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் கும்பராசிக்கிட்ட எப்போதுமே இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாதுங்க. கும்பராசியில பிறந்துட்டாவே எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க. கலங்காம நின்று ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட் உள்ள ஒரே ராசினா கும்பம் கும்பம் கும்பம். அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்களா? அப்ப எதுவும் எப்படி இருப்பாங்க அவங்க? எதுலையுமே ஸ்ட்ரெயிட் பார்வர்டு, எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கும்பராசிக்கு நல்ல யோகம் நல்ல நேரம் சூப்பரா பர்ஃபெக்டா இப்ப செம்மையா வேலை செய்யும் பாருங்க. 7.5 சனி வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் கும்பராசிக்கு வேலை செய்ய போது. சுக்கிரன் ராகு யாருக்கெல்லாம் யோகமா இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு வர போறாங்க. ஏன்னு சொல்லுங்க, உங்க ராசில இருந்து 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் வராது. என்ன 4ஆம் வீட்டு நாள் என்னங்க இருக்குது? உங்களுடைய ஒழுக்கம் இருக்குதா? வீடு இருக்கா? இடம் இருக்கா? இது எல்லாமே வண்டி இருக்கா? வாகனம் இருக்கா? சொத்து இருக்குதா? வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருக்கா? எல்லாமே 4ஆம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி. எப்படி 9ஆங்கிறது உங்களுடைய தந்தை செஞ்ச புண்ணியம், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம், நம்ம எதிர்காலத்துல எப்படி வளர்ச்சி அடைய போறோம், எதிர்பார்த்த யோகம் இந்த மாசத்துல வருமா வராதா, திடீர் வருமானம் உண்டா இல்லையா, ஆன்மீக சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், நம்ம நினைச்ச காரியத்தை எப்படி சாதிக்கலாம், ஒரு பிளான் போட்டு கரெக்டா அந்த ஜாதகத்தை சாதிக்கக்கூடிய யோகம்னா அந்த 9ஆம் இடம் தான். கேட்காம கிடைக்கக்கூடிய ஒரே யோகமான இடம் அந்த 9ஆம் இடத்துல தான். அந்த அதிபதி எங்க இருக்காரு தெரியுமா? உங்க ராசி மேல வந்து உட்காந்துருக்காரு. நான் ஏன் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கும்பராசியை சொல்றேன். நீங்க எல்லாருமே அம்மன் அருள் டிவில இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ கண்டிப்பா. ஏன்னா கும்பராசிக்கு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. 7.5 சனி வந்தாலும் சரி அந்த சுக்கிரன் ராகு மட்டும் நல்ல யோகமா இருந்துட்டால் எல்லாமே அடிச்சு பட்டை கிளப்பி மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கறது யாரா அந்த கும்பராசியா இருக்கும் இருக்கும் இருக்கும். அதுக்கான நேரம் சூப்பரா வேலை செய்ய நீங்க பயப்படாதீங்க.
நீங்க தைரியத்தை மட்டும் விடக்கூடாது, தன்னம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. என்னால முடியுங்கிற திறமை மட்டும் இருந்தா மட்டும் போதும். எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும், தோல்வியே வராது. கும்பத்தை பொறுத்தவரை அடிச்சு தூள் கலப்பணும் வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியில பாத்துங்க. என்னால முடியும்பா, எது வந்தாலும் என்னால பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்கள்ட்ட இருக்குல்ல, அந்த அறிவு ஞானம் புத்தி இருக்குல்ல, ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? யாரு நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே நம்ம ஒரு கர்மால பிறந்திருக்கோம், கும்பராசியில பிறந்தவங்க. அதுக்கு நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் தான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மூவ் பண்ணி அடிக்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். எல்லாமே யோகமா வரும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பாத சனி வந்தா என்ன பண்ணும், யாருக்கு சனி பாவம் சரியில்லையோ கண்டிப்பா வருமான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும், இட பிரச்சனை இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும், நகையை அட வச்சிருப்பீங்க, ஒரு இடத்த பூமியில ஒரு கலகத்தை கொடுத்துருப்பீங்க, காசு பணம் கொடுக்காம ஒரு பிரச்சனை வந்திருக்கும், உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க, நண்பர்கள் கூட்டாளி எதிரியா இருக்கும், திருமண தாமதமா இருக்கும், பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா கும்பராசி ஆமன் தலையாட்டுவாரு. அதே மாதிரி சகோதர சகோதரி உறவு, மன வருத்தம், லாபம், வருமானம், பொருளாதார ஒரு பிரச்சனை, கடன், பகை, எதிரியை பார்க்கக்கூடிய எம்பி எல்லாமே கேட்டீங்கன்னா கும்பத்துக்கு யார் ஜாதகத்துல சனி பவன் கெட்டு போயிருந்தாரு கண்டிப்பா கேட்டு பாருங்க. இந்த 2-3 மாசம் போய் படுத்தி எடுத்துருப்பாரு. வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க கும்பராசிக்காரங்க. கண்டிப்பா வேலை இல்லாம கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, ஏதாச்சும் வழக்குல பிரச்சனை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் கும்பராசிக்காரங்க. பாத சனி வந்தாவே கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையை பாத்துக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில ஒரு மந்தமான தன்மை, கூட்டாளி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தரங்களை கண்டிப்பா இது முன்னாடி வச்சிருப்பாரு. இப்ப வெளிநாடு வேலை பார்க்கறாங்கன்னா அவங்க எல்லாம் விசா பிரச்சனை இருந்திருக்கும், அடுத்து சொந்த குடியுரிமை கிடைக்காம தாமதமா இருக்கும், வெளியூர்ல படிக்கிறவங்க சரியா இருந்திருக்காது, உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துப்பாரு, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல இடத்துல பூமியில சொத்துல வில்லங்கம், இது மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்தது யாரும் கும்பராசி இருக்கும். நீங்க கேட்டா சொல்லுவாங்க ஆமாம்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசிக்காரங்க. இதுமே ஏன் நல்லது நடக்குன்னா இந்த கிரக அமைப்பு பக்காவா இருக்கு, கண்டிப்பா மூவ் பண்ணி அடிக்க சூப்பரா இருக்கும். முதல் பலனே திருமணம் தான். திருமணம் நிறைய பேருக்கு தடங்களை அணுச்சு. ஆனா மார்ச் மாசம் 1 நிறைய பேர் திருமணம் பண்றது யாருன்னா கும்பராசி தான் இருக்கும். முதல் பலனே திருமண யோகம் இருக்குது. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா வீட்டுல ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடந்தா அவங்க யாராலையும் மாத்த முடியாது. வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வரும். குடும்பத்துல நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா பாத்துங்க. இனிமே கெட்டதை நினைக்காதீங்க, கண்டிப்பா நல்லது நடக்க போது இந்த சுக்கிர பயிற்சியில பாத்துங்க. காதல் திருமணமோ இல்ல 2வது திருமணமோ குழந்தை பாக்கியமோ எல்லாமே சூப்பரா அமையும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்லது மட்டும் பண்ணுங்க, நல்லதை மட்டும் நினைங்க, கண்டிப்பா நல்லது இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து, ஏதாச்சும் வில்லங்க சொத்துல இருந்தா அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். இந்த சுக்கிர பயிற்சியில ராகு அரசியலை சாதிக்க போறீங்க, அரசாங்கத்துல ஒரு பெரிய அளவு போறீங்க, திடீர் பதவி உங்களுக்கு வரப்போது பாத்துக்குங்க. ஏன்னா நல்ல டைம் இப்ப இருக்குது. இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சொகுசு கார் வாங்குறேன், பங்களா வாங்குறேன்னா வாங்கிதான் ஆகணும். அதான் பிளான்ல போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. உங்க மைண்ட்ல இடம் வாங்கணும், நம்ம குழந்தைகளை குடும்பத்துக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற பிளான் கண்டிப்பா இருக்கும். அதுல வெற்றி ஜெயிக்க போறீங்க பாத்துக்குங்க. நிறைய பேர் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும், கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். நல்லா பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு எத்தனை பேர் இருக்கீங்க கேளுங்க, மருத்துவத்துறை எத்தனை பேர் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட் எத்தனை பேர் இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எத்தனை பேர் பண்றீங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், கும்பராசி அனைவரும் சொல்றேன் சூப்பரா இருக்கு. இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை எத்தனை பேர் பயணிக்கிறீங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இனிமே நிறைய கெட்டதே கண்டிப்பா நடக்காது, நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பாத்துங்க. படிப்பு, கல்வி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடியும் நல்ல ஒரு அமைப்பு, அதே மாதிரி கமிஷன் அவர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. மெயினா மருத்துவ செலவு இந்த கும்பராசியை பொறுத்த நிறைய இருக்கும், இனிமே இருக்காது. இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்டரி யோகம் எடுத்து பாருங்க. கும்பராசி அனைவருக்குமே லாட்டரி யோகம் அடிக்க போகுது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, இப்ப லோன் சூப்பரா கிடைக்கும், உடனே சாங்ஷன் ஆகும். கும்பராசி எடுத்தவனும் லோன் கொடுப்பாங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி அங்கேதான் உட்காந்துருக்காரு, 5ஆம் வீட்டு அங்கேதான் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 8ஆம் வீட்டு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க, விசா பிரச்சனை, பிஆர் சொந்த குடியுரிமை கண்டிப்பா எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு, பக்கா வேலை செய்யும் பாத்துங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு கும்பத்துக்கு. நிறைய கெட்டது நான் சொல்ல வரல, நிறைய நல்ல விஷயம் அதிகமா இருக்கு பாத்துங்க. புதுசா தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் கண்டிப்பா வெற்றி அடிச்சிடும். கண்டிப்பா அரசாங்க வேலை கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும் குடும்பத்துல. இப்ப சொல்றேன் நான், அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் வேலை யாராச்சும் ஒருத்தருக்கு வரக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கெட்டது நடக்காது, நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா தேடி வரும் பாத்துங்க. அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது, நல்ல ஒரு அமைப்புகள் காத்திருக்குது. அப்ப ஜாதகத்துல 7 சனி நல்லா இருக்குதா, சுக்கிரன் ராகு நல்லா இருக்கா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் தான் ஆசையை காட்டக்கூடிய, யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க.
திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஜாதகம் எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க. நமக்கு எதுவும் யோகனா சுக்கிரவத்த சம்பந்தம் தான் இப்ப நிறைய யோகத்தை அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி ராகு பவன் கொடுக்க முடியாது, ராகு மாதிரி கெடுக்க முடியாது. இப்ப எல்லாமே கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாமே சேர்ந்து இருக்கு. அப்ப ஜாதகத்துல நல்லா இருக்கா, சுக்கரன் ராகு நல்லா இருக்கா மட்டும் பார்த்துட்டு சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும் பாருங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சரி, நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கு. தைரியத்தை மட்டும் விடாதீங்க, தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா செலவு, மருத்துவ செலவு, விரைய செலவு, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், வேலை உத்தியத்துல ஒரு பிரச்சனை, தொழில ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தது யாருன்னா அவிட்டம் கேட்டு பாருங்க. குடும்பத்துல ஒரு மனக்குழப்பம், மனத்தன்மை மாற்றம் எல்லாம் இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்டம் பண்ணுவாங்க. இனிமேதான் நல்ல ஒரு யோகமே வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய யோகம் அந்த அவிட்டத்துல பயங்கரமா வேலை செய்யும். பாத்துங்க, கெட்டதே நடக்காது. நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா தேடி வரும். இனிமேதான் நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. அந்த மெயினா யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பாக்குறீங்களா, எத்தனை பேர் டிரைவர் வேலை பாக்குறீங்க, அனைவரும் சொல்றேன் நல்ல ஒரு டைம் பக்கவா இருக்கு. பாத்துங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த சுக்கிர பயிற்சி 23 அப்புறம் நிறைய நல்ல ஒரு விஷயம் காத்து இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தா சதய நட்சத்திரம் பாருங்க. எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. கண்டிப்பா உங்க திறமையை விட்டுறாதீங்க, உங்களால ஜெயிக்க முடியும். சதயத்துல பிறந்த அனைவருக்கும் சரி, நல்ல ஒரு யோகம், சூப்பரான டைம் பக்கவா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சதயத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் வெற்றி. சதயத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன். கமிஷன் வியாபாரம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கெட்டது நிறைய பார்த்துருக்கீங்க. இனிமேல் நல்ல விஷயம் நிறைய பேர் காத்திருக்கு, பார்த்துக்கு. அடுத்து இந்த புரட்டாதிசில பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பொறுமையா இருப்பீங்க எல்லாத்துலயுமே. இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதிசில பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. டைமிங் பக்கவா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு புரட்டாதிசில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு. ஆனா குரு கொஞ்சம் வக்ரமா இருந்தாரு, அதனால கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓப்பனா சொல்றேன். இந்த புரட்டாதிசில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மனக்குழப்பம், மனத்தடுமாற்றம் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே மாறி இருக்கு, கவலைப்படாதீங்க. மார்ச் மாசம் கண்டிப்பா மாறும். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம், வீட்டுல சுப செலவு பண்றது, தொழில ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள், காதல் திருமணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, இந்த கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்தை அடையக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பாருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.